சபை தேர்தலிலே சுமந்திரன் அணியை வெற்றி பெறும், சுமந்திரனே முதலமைச்சர் ஆவார் என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி தெரியும். அப்ப ஒரு மெண்டல் சொல்றாது, மெண்டல் என்று சொல்றது தப்பு இல்லையா? என்னடா இருக்கிறாங்க அங்க போயிருந்து கொண்டு இதுக்கு தான் ஜெனிவா போயிருக்கிறாங்க, வெளிநாடு போயிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு எங்க நவீன எடுத்து இப்படி அர்ச்சனா மாதிரி மெண்டல் வேலைக்கு காய்ச்சி கொண்டு இருக்க வேண்டிய ஒரு ராமநாதன் வந்திருந்தார். அதற்கு பிறகு அர்ஜுனா ராமநாதன் வந்திருந்தார். தற்போது நடக்கிற இருக்கின்ற மாகாண சபை தேர்தலில் ஒரு புதிய முகம் வரப்போறதான். அர்ஜுனா அவர்களை இப்படி அவங்க கேவலமான வசனங்களை பாவிக்க கூடாது. இனிமேல நீங்கள் பாவிப்பலா இருந்தால் நாங்களும் வேற விதமான முறையில கதைக்க வேண்டி வரலாம். ஏனண்டா நீயே போதவஸ்தை அடிச்சு போட்டு மெண்டல் வேலைக்கு காய்ச்சி கொண்டிருக்கிற முறையில இதே சந்திரசேகரும் லங்குமரனும் அட்டைக்கு எதிரான முறையில குரல் கொடுத்தாங்க. ஒரு கேவலமான ஒரு கதையொண்ட வந்து இவர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்கு. வணக்கம், நாகராசா வர்ணவரசிங்கம். இப்ப இந்த செம்மணி பிரச்சனை, செம்மணியில வந்து மக்களை வந்து காசு கொடுத்து கூட்டி கொண்டு வந்து இந்த 5 நாள் தொடர் உண்ணாவிரதம் போராட்டம் ஒன்று செய்யறத காசு கொடுத்து கூட்டி, மக்களுக்கு காசு கொடுத்து 2000 ரூபாய் காசு கொடுத்து கூட்டி கொண்டு சொல்லி ஒரு கேவலமான ஒரு கதையொண்ட வந்து இவர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் வந்து எங்கேயாவது காசுக்கு ஊம்பி திரியலாம், பிழைச்சு திரியலாம். ஆனால் இதுவரை காலத்திலே ஆச்சு, இவ்வளவு காலமாச்சு இந்த காணாமல் ஆக்கப்பட்ட இந்த பெற்றோர்னு சொல்லி காணாமல் ஆக்கப்பட்ட அமைப்பும் சரி, இன்றைக்கு உண்மையா தெரு தெருவா வீதி வீதியா இன்றைக்கு செம்மணியில எல்லா இடத்துலயும் போராட்டங்கள் இறங்குது. எனக்கும் ஒரு பிள்ளை காணால் போனது, நானும் சில போராட்டங்கள்ல கலந்து கொண்டுறாங்க. இன்றைய வரையும் எல்லாரும் வந்து தங்கட காசுகளை செலவழிச்சுதான் இந்த போராட்டத்துக்கு வந்ததுகள். ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்தும் அந்த போராட்டத்துல கலந்து கொண்டு இந்த 5 மாவட்டம் சேர்ந்து 5 நாள் சுழற்சி முறையில் ஒரு உண்ணாவிரதத்தை செய்து கொண்டது. இது ஒரு இழிவுபடுத்துற முறையில வந்து இன்றைக்கு அர்ஜுனா அவர்கள் ஒரு அறிக்கை கொண்டு விட்டு இருக்கிறார். ஒரு கேவலமான ஒரு அறிக்கை. இவனெல்லாம் ஒரு தமிழன் என்று சொல்றதுக்கு அருகதை இல்லாதவன். ஆரம்ப காலத்தில் ஏதோ பார்த்தால் பிரபாரனை பற்றியும் அவனை பற்றியும் இவனை பற்றியும் பாராளுமன்றத்துல இன்றைக்கு அப்படி இப்படி எல்லாம் காய்ச்சி போட்டு இன்றைக்கு யாருக்கு கீழே நின்று கொண்டு இப்படி கேவலமான வேலையை செய்கிறாருன்னு சொல்லி எங்களுக்கு விளங்க இல்லை. ஏன்னு சொன்னா ஒரு மெண்டல் போலோடாக்கு, மெண்டல் பிளானா தான் எனக்கு கதைக்கிற மாதிரி கிடாக்கு. ஏன்னு சொன்னா இன்றைக்கு வந்து எங்களை இந்த போராட்டம், இந்த செம்மணி போராட்டத்தை கொச்சப்படுத்தி இன்றைக்கு ஒரு கேவலமான விளக்காய்ச்சிக்கார். இன்றைக்கு போய் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார். வெளிநாட்டுக்கு எதுக்கு போனி? உண்மையா இந்த வெளிநாட்டில இருக்கிற இந்த டயஸ்போராக்கள் எல்லாம் வந்து எல்லாருக்கும் கண்ணவன் நின்றவன் எல்லாருக்கும் காசுகளை அனுப்பித்தான் இன்றைக்கு எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. அவன் எல்லாம் தாங்கள் நினைச்சபடி கதைச்சு கொண்டு செய்யறாங்க. இன்றைக்கு நீங்கள் இந்த வெளிநாட்டில் இருக்கிறாங்க இந்த காசுகளை நிப்பாட்டுதான் எல்லாருக்கும் வாய் அடங்கி போகும். தயவு செய்து அர்ஜுனா அவர்களை இப்படி அவங்க கேவலமான வசனங்களை பாவிக்க கூடாது. இனிமேல நீங்கள் பாவிப்பலா இருந்தா நாங்களும் வேற விதமான முறையில கதைக்க வேண்டி வரும். தயவு செய்து இதுகளை நிப்பாட்டுங்க. இன்றைக்கு நீ ஒரு தமிழனா இருந்து கொண்டு இன்றைக்கு இந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு உறவுகள் அந்த அமைப்புகள் செய்த போராட்டத்தை நீ ஒரு கொச்சப்படுத்தி கதைச்சிருக்கிற. உனக்கு வெக்கமா இல்லையோ அதை பற்றி கதைக்கிறாக்கு? உனக்கு வெக்கமா இல்லையோ அதை கதைக்கிறாக்கு? இன்றைக்கு தமிழினம் காணாமல் ஆக்கப்பட்டது. இன்றைக்கு செம்மணியில வந்து மனித புதகுழி இன்றைக்கு தோண்ட எலும்போல் வந்து கொண்டு இருக்குது. அதுகளையும் பார்த்து போட்டு கேவலமான முறையில கதைச்சிருக்கிறேன். உன்னை இனிமேல் நாங்கள் என்னென்று கதைக்கிறேன்னே தெரியல. ஆனா இனிமேல் இப்படியாக வசனங்கள் பாவிக்கலாம் இருந்தா நாங்களும் வேற விதமான முறையில கூட கதைக்க வேண்டி வரும். இன்றைக்கு எங்களை இந்த கடல் வந்து மாசடைஞ்சுட்டு போகுது, சுற்றுச்சூழல் கடல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எல்லாம் மாசடைஞ்சுட்டு போகுது. ஆனா இன்றைக்கு கடற்தொழில் அமைச்சர் எங்க என்ன செய்யறாருன்னு எங்களுக்கு விளங்க இல்லை. கடற்தொழில் அமைச்சர் இருக்கிறாரோன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சந்தேகமா கிடக்கு. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நாங்கள் உள்ளூர் இழுவ படகு இந்திய இழுவ படகுக்கு எதிரான முறையில பருத்தித்துறை பிரதேச செயலகத்துக்கு முன்னால நாங்கள் எதிரான முறையில பிரதேச செயலகத்தை முடக்கி இயங்க விடால் மறியல் போராட்டம் ஒன்று செய்து கொண்டு நாங்கள் ரோட்டில போராட்டம் ஒன்று செய்து கொண்டு கேட்கல. இதே சந்திரசேகர் வந்து எங்களோட வந்து நின்று கொண்டு மைக்க வேண்டி இந்தியா இழுவ படகுக்கு எதிரான முறையில உள்ளூர் இழுவ படகுக்கு எதிரான முறையில தடை செய்யப்பட்ட தொழிலுக்கு எதிரான முறையில மைக்கில பிடிச்சு கோஷம் எழுப்பினார். அதே மாதிரி கிராஞ்சியில இந்த அட்டப்பண்ணைக்கு எதிரான முறையில இதே சந்திரசேகரும் லங்குமரனும் அட்டைக்கு எதிரான முறையில இன்றைய குரல் கொடுத்தார்கள். ஆனா இன்றைக்கு சட்டவிரோதமான தொழிலாக ஊக்குவிச்சு கொண்டிருக்கிறீர்கள். இதே நீங்கள் ஆட்சிக்கு வரக்கும் முதல் நீங்கள் என்ன செய்றீங்க? சட்டவிரோதமான தொழிலுக்கு எதிரான முறையில குரல் கொடுத்துறீங்க. இன்றைக்கு சட்டவிரோதமான தொழிலை ஊக்குவிச்சு கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய கடலட்ட பண்ணியை நாங்கள் வேண்டாம் மட்டுப்படுத்தும் சொல்லியும் இன்றைக்கு எல்லா அரசாங்கம், அது முன்னி ஆண்டு அரசாங்கம் சரி பின்னி ஆண்டு அரசாங்கம் சரி, எல்லா அரசாங்கம் இதைத்தான் சொல்லுவார்கள். சட்டவிரோதமான தொழிலை தான் ஊக்குவிச்சு கொள்வார்கள். இன்றைக்கு 2 சட்டத்தை வைக்கிறீர்கள். இலங்கையில வந்து 2 சட்டம்.
தென்னிலங்கைக்கு ஒரு சட்டம், வடக்கு கிழக்கு ஒரு சட்டத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் ஆடிக்கொண்டு அதுக்கு இன்றைய கடத்தொழில் அமைச்சர் சங்கூதி கொண்டு திரிகிறார். இன்றைய கடலுத்த அமைச்சர் சொன்னா கடலை பற்றி எங்க வேதறக்கிறார், எங்க நிக்கிறார்? தேவையில்லாத இடங்கள்ல போய் மூக்க நுழைச்சு மூஞ்சோட விட்டுட்டு போறீர்கள். உண்மையின்படி இன்றைக்கு இந்த அட்டை சம்பந்தமான முறையில பல்கலைக்கழகத்துல 3 முறை கூட்டம் அமைச்சது. இதுக்கு முதல் இருந்த பல்கலைக்கழக மாணவர்கள் எங்களோட தொடர்பு கொண்டு எங்களோட கூட்புட்டு எங்களோட ஆலோசனை செய்து நாங்கள் எல்லா கூட்டத்திலையும் கலந்து கொள்றாங்க. ஆனா இந்த முறை வந்து இந்த 3 கூட்டத்திலையும் வந்து பல்கலைக்கழக மாணவர் வந்து அட்டையை வந்து எப்படி பாதுகாக்கிறது, அட்டைக்கு எப்படியான முறையில நாங்கள் அதை சட்ட நடவடிக்கை இல்லாமல் அட்டைக்கு நல்ல மாதிரி ஒரு முன்னேற்ற மாதிரின்னு சொல்லி அட்டை என்று சொன்னா தெரியாதவன் கடல் என்று தெரியாதவன் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் கொண்டு வச்சு பாரம்பரிய மீனவரை கூப்பிடாமல் அவையை ஒதுக்கி போட்டு நீங்கள் லட்சப்படியே ஒரு கூட்டம் கொண்ட வச்சு அதுக்கு ஒரு ஆய்வு ஒன்று செய்து நீங்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் கடலை பற்றி கதைக்கிறதுக்கு ஒன்றும் தெரியாட்டி நீங்கள் கடத்தொழில் அமைப்புகளை கூப்பிட்டு கதைச்சிருக்கணும். கடத்தொழில் அமைப்பர் பாரம்பரிய மீன் அமைப்புகளை கூப்பிட்டு கதைச்சிருக்கணும். இன்றைக்கு உண்மையா அட்டை பண்ண வச்சிருக்கிறவன் டாக்குத்தர் வச்சிருக்கிறான், இன்ஜினியர் வச்சிருக்கிறான், அடுத்தது ஐயர் வச்சிருக்கிறான், அடுத்தது பினாமி அடைப்பில சீனாக்காரன் வச்சுக்கான், இன்னும் வேற பேர் படிச்ச சீனாக்காரன் வச்சுக்கான். அவங்களை கூப்பிட்டு தான் நீங்கள் இன்றைக்கு ஒரு கூட்டம் வச்சிருக்கிறீர்கள். பல்கலைக்கழக மாணவர் உங்களுக்கு இதுல பற்றி என்ன தெரிஞ்சு நீங்கள் கூப்பிட்டு கதைச்சிருங்க? இல்ல இன்றைய பாரம்பரிய மீனவர் இருக்கிற சிறு தொழிலாளிகள் இருக்கிற அவைகளை கூப்பிட்டு அந்த அமைப்புகளை கூப்பிட்டு கதைச்சு இதால என்ன பாதகம் என்ன சாதகம் இது எப்படியான முறையில கையாளணும் சொல்லி அது அவங்களோட கூப்பிட்டு கதைச்சிருக்கணும், அமைப்புகளோட கூப்பிட்டு கதைச்சிருக்கணும். ஒன்றையும் கூப்பிட்டு கதைக்காமல் நீங்கள் நினைச்சபடி கடலண்டா என்னன்னு தெரியாம கூப்பிட்டு கதைச்சிருக்கீங்களே. கடலண்டா என்னன்னு தெரியாது. உடனே யோசிச்சு பாருங்க, அட்டை பண்ண யாரு கிடக்கு, இன்ஜினியருக்கு கிடக்கு, டாக்குத்தனுக்கு கிடக்கு, ஐயனுக்கு கிடக்கு, லோயருக்கு கிடக்கு, அடுத்தது பினாமி அடிப்படையில சீனாக்காரனுக்கு கிடக்கு. அப்ப நீங்க யாரை கூப்பிட்டு கதைச்சிருங்க? பாரம்பரிய மீனவரை கூப்பிட்டு கதைச்சிருங்களோ? இல்ல, கூப்பிட இல்லை. அப்ப இன்றைக்கு நீங்களும் வந்து எங்களோட கடத்தொழில் மக்களை தூக்கி வெளியில் எறிஞ்சு போட்டு நீங்களும் சட்டவிரோதமான தொழிலுக்கு தான் நீங்களும் முகம் கொடுத்து இருக்கிறீர்கள். நீங்களும் சட்டவிரோதமாக ஆதரவா தானே கொடுத்திருக்கிறீர்கள், அறிக்கை கொடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் இதை சட்டவிரோதமான தொழில் இதை அகற்றோடு பண்ணிருக்கிறோம். அட்டை பண்ணியை மட்டுப்படுத்துங்கோ, சிறு தொழிலாளிகளுக்கு பாதிக்காமல் சிறு தொழில் செய்கிற இடங்களில் அட்டை பண்ணியை கொடுக்காமல் ஆய்வுகளை செய்து ஆய்வின் அடிப்படையில நீங்கள் அட்டை பண்ணியை கொடுக்க அதை மட்டுப்படுத்துங்க. கண்டவர் நின்றவில் இருக்கும் அட்டை பண்ணை கொடுக்காமல் அட்டை பண்ணியை மட்டுப்படுத்துங்க நாங்க சொன்னாங்க. ஆனா நீங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறீர்கள்? பல்கலைக்கழக மாணவர் நீங்களும் அதைத்தான் செய்கிறீர்கள். இன்றைக்கு எங்களது நிலைமை எங்க போய் கொண்டு பாருங்க. இதுகளை பற்றி எங்களை தமிழ் அரசியல் கட்சி என்ன கதைக்கிறாங்க? வாய் துறக்கிறாங்களோ. இந்த கடல் தொழிலை பற்றி எவன் கதைக்கிறான்? எங்கே யாரோட போய் இணைஞ்சால் நாங்கள் என்ன சாராய வாருக்கு பெர்மிஷன் எடுக்கலாம், இல்லாட்டி காணிகளை களவா மாத்தி எழுதலாம், இல்லாட்டி போய் ஷாப்பிங் சென்டர் போடலாம், இல்லாட்டி கூழ்வார் வச்சிருக்கலாம், இல்லாட்டி வேற நிறுவனம் பெற்று வேற இதுகள் வச்சிருக்கலாம். இதுகளை பற்றி தான் உங்களுக்கு மூலைகள் வேலை செய்ய தவறா? ஆனா தமிழ் மக்களை பற்றி எந்த வேலை சிந்தனையும் இல்லை. கடத்தொழில் மக்கள் அழிஞ்சான, விவசாயி அழிஞ்சான, இவன் அழிஞ்சாலும் உங்களுக்கு பற்றிய சிந்தனையே இல்லை. இன்றைக்கு என்னத்தை நீங்கள் செய்த நீங்கள்? அது எவனா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் சரி, இன்றைக்கு எங்கேயோ போய் நிக்குது, நாங்கள் எங்கேயோ போய் நிக்கிறோம். நாங்களும் அந்த காலம் முடிஞ்சு இந்த காலம் வரையும் கடலை பற்றி கதைக்கிறோம், கடல் தொழிலை பற்றி காய்ச்சி கொண்டே இருக்கிறோம். ஒரு தரம் இதுக்கு முகம் கொடுப்பாரும் இல்லை, இதை பற்றி கதைப்பாரும் இல்லை. சரியான ஆவணங்களை திரட்டி ஆவணங்களை ஊடாக போய் சரியான கேள்விகளை கடித உடனே நடைமுறைப்படுத்தக்கூடிய வக்கில்ல, எந்த அரசியல்வாதிக்கும் வக்கில்ல. இன்றைக்கு மன்னாரில் ஒரு ஆள், பருத்தித்துறை பிரதேச செயல கூட்டத்தில் ஒரு ஆள், இப்ப இந்தியா எழுவப்பட வார இல்ல கட்டுப்படுத்தியாச்சுன்னு சொல்லி பெரிய வீரவசனம் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆனா இப்ப எங்க பிடிபடுது? எத்தனை படகு பிடிபடுது? அவங்க வந்து கொண்டு இருக்கிறாங்க, படகு பிடிபட்டு கொண்டு இருக்குது. இவ யாரு கீழால காசுல வேண்டி கொண்டு இவ இப்படியாக சப்ப கதை கதைக்கு தெரியாது. இப்ப போன கிழமையும் 4 படகு 5 படகு பிடிபட்டு இருக்கு. எத்தனையோ பேர் பிடிபட்டு இருக்கிறேன். அதுக்கு மேல ஒன்று பிடிபட்டு கொண்டே இருக்குது. அப்ப இது எங்க இருந்து வருது? இந்த இந்தியாவோட வேற நாட்டில இருந்து வருதோ இந்தியா படம் இல்லாம? அன்றைக்கு பருத்தித்துறை பிரதேசத்துல அவர் ஒருத்தர் ஈழமக்கள் ஜனதா கட்சியை சேர்ந்தவர் வந்து ஒலிம்பியால கேட்கிறார். அதுல அந்த இளங்குமர் இருந்தால் அதுல அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு பொறுப்பா இருந்து நடத்தி கொண்டிருந்தவர் போலக்கு அவர் கேட்கிறார், ஐயா இந்த கட்டக்காட்டுல சுருக்கு வெளியெல்லாம் கூடி போச்சு தான் நிப்பாட்டித்தாருங்க. இது ஒரு நகைப்பான விஷயம். இதொரு அதை யோசிக்கணும், கேவலமான விஷயம். என்னன்னு சொன்னால் நீங்கள் ஆட்சியில இருக்கேங்க அது கூடுதலாக வந்தது. சுருக்கு வேலை இருந்தாலும் சரி, அட்டி இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட கட்சி ஆட்சியில இருக்கேங்க, கடத்தொழில் அமைச்சரா இருக்கேங்க, இப்படி ஒரு கேவலமான நிலை வந்தது. அதை விட்டுட்டு இப்ப வந்து இன்னும் ஒரு கட்சியை போய் கேட்கிறேன் நிப்பாட்டி தாங்க. இதை எங்களுக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்க எங்க போய் நிக்குதுண்டு.
நீங்கள் இருக்கீங்கல்ல, சுருக்கு வேலை செய்யலாம், அட்டை பண்ண போடலாம், தங்குசி வேலை செய்யலாம், குளதல் எல்லாம் டைனமேட் அடிக்கலாம், எல்லாம் செய்து அவன் ஒன்றையும் கிழிக்க முடியல. இப்ப இன்னும் அந்த மற்ற அரசாங்கத்தை வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான் நிப்பாடி தர சொல்லி. அப்பவே குரல் கொடுத்துக்கலாம், எங்களோட கட்சியில இருக்கே இது நிப்பாட்டத்தான் பண்ண மாட்டேன். இப்படித்தான் சமீபத்திலே தையிட்டி விகாரை விடுவிப்பு கோரி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட போது நீங்கள் குறிப்பிட்ட நபர் வந்து அந்த இடத்திலே பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டார். அந்த சட்டவிரோத தையிட்டி விகாரையை கட்டாயம் முடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்திலே தையிட்டி விகாரைக்கு அடிக்கல் நாட்டும் போது ரவீந்திர சில்வாவுடன் அங்கே அடிக்கல் நாட்டினது அந்த அந்த நேரத்தில் இருந்த கடத்தொழில் அமைச்சர் என்பது குறிப்பிடத்தக்கது. அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து? இல்ல, இது வந்து எவனவன் கட்சியோட சேர்ந்து கட்சியில் ஆளுங்கட்சியோட இருக்கிறானோ அவங்க எல்லாம் அரசாங்கத்துக்கு ஜாலரா போடுறாங்கல்ல. அது யாரா இருந்தாலும் சரி, எவன் இப்ப இன்றைக்கு அரசாங்கத்தோட இருக்கிறவனும் ஜாலரா போறாரு, அரசாங்கத்தோட இல்லாதவனையும் ஜாலரா போடுறான். நான் அன்றைக்கு தையிட்டி விகாரை பற்றி நான் வேலைக்கே கழிச்சிருந்தேன். எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து ஒரு மக்களை திரட்டி ஒரு பெரிய போராட்டங்கள் செய்யணும்னு சொல்லி. இது அங்க அப்படி இல்லை. அவையவே நினைச்சபடி தாங்கள் நினைச்சபடி போறது, 10 பேரோட போறது, 5 பேரோட போறது, 20 பேரோட போறது, ஒரு போராட்டத்தை செய்யறது. இது இப்ப இன்றைக்கு செம்மணியில் எடுத்து பாருங்க, இன்றைக்கு ஒரு போராட்டம் ஒரு மக்கள் போராட்டமா வந்தது. அதே மாதிரி இருந்த போராட்டத்தை கொண்டு வரையிலான் போனது. ஆனா இன்றைக்கு வாரக்கிழமை அல்லது அடுத்த மாசம் இந்த தையிட்டி விகாரைக்கு ஒரு சரியான ஒரு முடிவு வரும்னு சொல்லி அதுல ஒரு பாராளுமன்றத்துக்கு ஒரு அமைச்சர் ஒரு ஆள் சொல்லியிருக்கிறார். அது எந்தளவுக்கு உண்மையும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களந்த பிரச்சனை எல்லாம் இப்படித்தான் போதும். அது இன்றைக்கு மயிலந்த மடுவா இருக்கலாம், இல்லாட்டி மன்னர் காட்டாளியா இருக்கலாம், எல்லா பிரச்சனையும் இதுதான். ஒன்று திரண்டு எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து மக்களை திரட்டி இது உண்மையா சாதகமோ பாதகமோ அதை முதல் தீர்மானிக்கணும், அதை ஆய்வு செய்யணும். ரைட், இது உண்மையா பாதகம் என்று சொன்னால் இறுதி வரையும் போராடணும். மக்களை வச்சு நீங்கள் கடைசி வரை நின்று போராடணும். அதை விட்டுட்டு நீங்கள் அங்கே நின்று ஒன்று ஜெனிவாலயம் போய் நின்று வேண்டி திண்டுட்டு கழுவி திண்டுட்டு இங்க வந்தவர கதையெல்லாம் கதையக்கூடாது. ஜெனிவாலயம் கிழிக்கிறீர்கள் அங்க போய். இல்ல, இங்க உள்ள பிரச்சனையை இங்க உள்ளவனோட கதைச்சு பிரச்சனை தீர்க்க வழியில அங்கே யாரிட போறீங்க? அது அங்க புலந்து புலம்பெயர்ந்த மக்கள் இருக்கிற அதுக்குரிய அமைப்புகள் அங்கே இருக்கு, அவங்க பார்த்துக் கொள்வாங்க. அவன் ஒரு அங்கே இருந்து கொண்டு போய் இழிச்சு பிடிச்சு காய்க்கிறான், இவர் போய் இங்க இருந்து இழிச்சு பிடிச்சு கொண்டு காய்க்கிறேன். என்னதான் கிழிக்கிறீர்கள்? அங்க யாரை பார்க்க போறீங்க நீங்க? இன்றைக்கு இது எவ்வளவு பிரச்சனை போய்கொண்டு இதுல பற்றி ஒரு கதைப்பார் இல்ல. ஜெனிவாக்கு போயினியா? இங்க உள்ள பிரச்சனையை இங்கதான் கதைக்கணும். இங்க உண்மையான முறையில வடக்கு கிழக்கு இணைச்சு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அந்த கட்டமைப்பை மூட எங்களது பிரச்சனையை தீர்க்க விட்டுட்டு அங்கே மிஞ்ச கோவணத்தை கொடுத்துருக்கீங்க. என்னது கொடுத்துருக்கீங்க? இங்க கதைச்சு உங்களால சரியான முறையில உங்களால குரல் முடுக்க, ஏன்டா இங்க குரல் கொடுக்கல அரசாங்கத்துக்கு எல்லாரும் வேண்டி போட்டியல் சார பார்ல இருந்து சகலம் வேண்டி போட்டிய கோடிக்கணக்கான காசுகள் எல்லாம் இங்க உள்ள மக்கள் எல்லாருக்கும் போத வஸ்து கொடுத்துருக்கிறார். ஏனென்றால் அவர் இப்ப போத வஸ்து கும்பலோட சேர்ந்திருக்கிறார். அப்ப அதனாடி அவர் இங்க உள்ள மக்கள் எல்லாரும் கொண்டு போத வஸ்து கொடுத்துருக்கலாம். ஏனென்றா நீயே போத வஸ்து அடிச்சு போட்டு மெண்டல் வேலைக்கு வச்சு கொண்டு இருக்கிற. அப்ப மக்கள் என்ன செஞ்சோம் அப்படி இருக்கல, மக்கள் உங்களுக்கு அப்படி இருந்து பார்க்க மக்கள் தான் மெண்டலா தெரியும். ஒரு மெண்டலானவன் எல்லாவரையும் பார்க்க எல்லாரும் மெண்டலா தான் தெரியும். ஒரு நல்லவன் நல்ல பார்வையில பார்த்தால் அது மெண்டலா தெரியாது. மெண்டலா உள்ளவன் மற்றவரை பார்க்க அவனும் மெண்டலா தான் தெரியும். அதனால தானே அவர் அப்படி ஒரு வசனத்தை பாவிச்சிருக்கிறேன். என்னென்றால் இப்ப நான் மெண்டல் என்றால் தான் மற்றவன் எல்லாருக்கும் மெண்டலா தெரியும். நான் நல்லவனா இருந்தோடு பார்த்தா எல்லாரும் நல்லவனா தெரியும். அப்ப ஒரு மெண்டல் சொல்றது மெண்டல் என்று சொல்றது தப்பு இல்லையா? அது என்னடா அவன் மெண்டல் பார்வையில அவனுக்கு மற்றவனு மெண்டலா தான் தெரியும். ஒரு நல்லவன் பார்த்தா அது நல்ல மாதிரி தெரியும். இப்படியா கொத்த வசனத்தை பாவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அங்க போய் நின்று கொண்டு இதுக்கு தான் ஜெனிவா போயிருக்கிறாங்க, வெளிநாடு போயிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு எங்களது நிலைமையை எடுத்து யோசிச்சு பாருங்க பாப்போம். எங்களது பிரச்சனை கதைக்கிறதுக்கு யாரும் இல்லை. கதைக்கிறதும் சரியான வசனங்கள் இல்லை. 1-2 வசனத்தை எடுத்து போட்டு அதுவும் பிள்ளையா கதைக்கிறது, சரியான முறையில கதைக்கிறே இல்லை. இன்றைக்கு உண்மையின்படி எங்கள கடத்தொழில் அமைச்சர் இன்றைக்கு வந்து எங்கேயோ எல்லாம் திரிகிறார். குப்பப்பட்டியை போய் ஆராயிறார், வேறு எங்க போய் ஆராயிறார், எல்லாம் செய்கிறார். ஆனால் கடத்தொழில் இந்த மக்கள் உங்களோட சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. கரையோரங்கள்ல பொலித்தீன் சொப்பி மேக்கு ஆத்துக்கள் ஒதுங்கி ஆறு குளன் நாரி மணக்குது. கடல் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு கடல் கேவலமா போய்கின்றிருக்கு. அதை பற்றி கதையில்லை. இன்றைக்கு உண்மையின்படி நாங்கள் எங்களது அமைப்புகள் கடத்தொழில் அமைப்பால இந்தியா இழுவப்படைக்கு எதிரான முறையில கொழும்புல வந்து மேல்கோட்ஸ்ல ஹைகோர்ட்ஸ்ல வந்து வழக்கு கொண்டு போட்டு அந்த வழக்கு போய்கொண்டிருக்கு. அந்த வழக்கில சில இடத்துல கேள்விகள் கேட்டு 5-6 டோலரை பிடிப்பாங்க. அங்க நீதவான் கேட்பாரு, அங்க என்ன நடக்குது, என்ன பிடிக்கிறோம் இல்லையோ, என்னோட 4 படகு பிடிச்சு போட்டு நாங்கள் பிடிச்சிடறாங்கன்னு சொல்லி காட்டுறதுக்கு இருந்தா நீங்க வந்து 4-5 படகு பிடிக்கிறாங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இப்ப வாரம் 30ஆம் தேதி உள்ளூரில் கூட படகு வந்து ஒரு தடை செய்கிற ஒரு கட்டளை ஒரு வரக்கூடிய ஒரு நிலைமையில இருக்குது.
இப்ப வாரம் 30ஆம் தேதி உள்ளூர் இந்த ஒரு இது தீர்மானம் ஒன்று உண்மையான முறையில் அடுத்த மாண்புமிகு நீதிபதி அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பொன்றை வழங்க இருக்கிறார். எங்கள் இந்த சுற்றுச்சூழல் கடல் வளம் பாதிக்காமல் இந்த தொழிலாளர் தடதாரன்னு சொல்லி அப்படி ஒரு நல்ல ஒரு தீர்ப்பொன்று வழங்குறதுக்கு இருக்கிறார் என்ற சாரி எங்களுக்கு ஒரு தகவல் ஒன்று கிடைச்சது. உண்மையா நாங்கள் அந்த மாண்புமிகு நீதிபதி அவர்களை நாங்கள் கையெடுத்து கும்பிடுறோம், அதே மாதிரி வரவேற்கிறோம். ஏனென்று சொன்னால் எங்கள் இந்த கடல் முற்றாக அழிஞ்சொண்டு போகுது. இன்றைக்கு இதே இதைத்தான் கல்புட்டியில புத்தளத்துல வந்து நீதிமன்றத்தால 2022ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டது. இது வந்து ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பு, கடல் வளத்தை அழிச்சு மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை இல்லாமல் ஆக்குதுன்னு சொல்லி 2022ஆம் ஆண்டே நிப்பாட்டப்பட்டது. ஆனா யாழ்ப்பாணத்துல வடக்கு மாகாணத்துல ஒரு சில இடங்கள்ல நிப்பாட்டுப்படையில, இது குறிப்பாக 2-3 இடத்துல யாழ் மாவட்டத்திலையும் மன்னார் மாவட்டத்திலையும் நடக்குது. இதை நிப்பாட்டுப்படையில. அப்ப இதுக்கு வந்து இப்ப 30ஆம் தேதி எங்களுக்கு முடிவு தெரியும். 30ஆம் தேதி வாரம் 30ஆம் தேதி முடிவு தெரியும். உள்ளூர் நிலப்படக்கூடிய முடிவுகள் தெரியும். அப்ப இதுகளை வச்சுக்கொண்டு சில பேர் தாங்கள் அரசியல் நாடகம் ஆடுறாங்க. என்ன மாதிரி என்று சொன்னால் தாங்கள்லாம் இதை நிப்பாட்டுற மாதிரியும் நிப்பாட்ட போறோம் என்ற மாதிரியும் சில அரசியல் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு கேவலம் கட்ட அரசியல்வாதிகள். இன்றைக்கு ஊராத்துறையில பாசி வளர்ப்பு திட்டம், அது வந்து முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தால கொடுக்கப்பட்ட ஒரு பாசி வளர்ப்பு திட்டம். அந்த பாசி வளர்ப்பு திட்டம் ஊரால் துறையில ஒரு தடவை செய்யப்பட்டு வருது. அதை போய் இளங்குமரன் அள்ளி பார்த்து ஏதோ தாங்கள் கொடுத்து தாங்கள் அதை வளர்த்தது மாதிரி அது ஒரு பில்டப் கொண்டு காட்டுறேன். உண்மையா அந்த பாசியில இருந்தால் வேற வருடங்களுக்கு பாசியல் போகுது, பாசி வளர்ப்புக்கு போகுது. இது வந்து முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் செய்த வேலை. அவர்தான் அதுக்குரிய நிதி ஒதுக்கி அவர்தான் இந்த வளர்ப்பு திட்டத்துக்கு காசு கொடுத்து அந்த வளர்ப்பு திட்டத்தை ஊக்குவிச்சார். ஆனா இன்றைக்கு வந்தார்கள் போய் தாங்கள் தான் கொடுத்த மாதிரி ஒரு பில்டப் காட்டிக்கொண்டிருக்கிறேன். அப்ப இன்றைக்கு இந்த ஜேவிபி அரசாங்கம் வந்து என்ன செய்தது? கடற்தொழில் மக்களை தூக்கி எறிஞ்சு போட்டு சட்டவிரோதமான தொழிலுக்கு தான் இன்றைக்கு முதலுரிமை கொடுத்து கொண்டு இருக்கு. இன்றைக்கு ஜேவிபி அரசாங்கம் வந்து என்பிபி அரசாங்கம் வந்து சட்டவிரோதமான தொழிலுக்கு முன்னுரிமையை வழங்கி சட்டவிரோதமான தொழிலாக கூடாது போய் கழிச்சு கொண்டிருக்கிறார். கடற்தொழில் அமைச்சர் குசு மந்திரம் வைக்கிறார். இன்றைக்கு அல்லப்பட்டியில் ஒரு படியன் அநேகமா போன மாசம் ஒரு அறிக்கை விட்டிருந்தவன் தான் கடலட்ட பண்ணைக்கு பொமிஷன் எடுத்து எல்லா இடமும் எடுத்தாச்சு, நெக்டா நிறுவனத்திட்ட போனால் அவன் தர்றான் இல்ல, நீதிவளத்துறையில போன அவரே மாறி தன்னிட்ட லஞ்சங்கள் கேட்டு 4-5 கோழி 20,000 ரூபாய் காசு எல்லாம் வேண்டி கூடவே தனக்கு பண்ணதே இல்லையான்னு சொல்லி. ஆனா தான் சகல ஆவணம் வச்சுக்கன், சகல பதிவு வச்சுக்கன், சகல எல்லாம் வச்சுக்கன், உனக்கு மண்டதீவுல பண்ணதே இல்லாது வேற எங்கேயும் போச்சை என்று சொல்லி இப்படி தன்னை அலக்கழிச்சு 1.5 வருஷம் மட்டும் அலக்கழிச்சு தான் வட்டிக்கு பணத்தை எடுத்து போட்டு இன்றைக்கு அதை வட்டி காசு கட்டுறதுக்கு வழியெல்லாம் தான் தெரியும்னு சொல்லி அது குறிப்பிட்டு இருக்கிறான். அதை நெக்டா நிறுவனத்துல 2 பேரும், எங்களோட நீரியல் வளத்துறையில 2 பேரும், அடுத்தது அல்லப்பட்டி சங்க தலைவர் என்று சொல்லி அவன் பேரைய குறிப்பிட்டு இருக்கிறான். அப்ப இவங்க இன்றைக்கு ஊழல் அளிக்கிறோம் சொல்லி இன்றைக்கு இவங்க இங்க ஊழல் அளிச்சவங்க. இன்றைக்கு அவன் நேர பேரை சொல்லித்தான் காய்ச்சவன அல்லப்பட்டி படிச்சன். கோழி 5 கோழி காசு 20,000 ரூபாய் போறாங்க. அவருக்கு அங்க காசு, இவருக்கு இங்க காசு. அவன் நேரு ஓப்பனா தான் காய்ச்சவன். இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தது? இல்ல இந்த அரசாங்கம் ஊழலை ஒழிக்கிறவன் சொல்லிச்சுனேன் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அவன் ஓப்பனா தான் சொன்னவன், பேரையும் சொல்லி சொன்னவன். ஏன் அப்ப நடவடிக்கை எடுக்கல? கேட்டா ஊழலை ஒழிக்கிறவன் சொல்றியான். அப்ப இன்றைக்கு எங்க போய் நிக்குது இந்த பிரச்சனை? இன்றைக்கு யோசிச்சு பாருங்க. இந்திய நிறுவப்படகு இன்றைக்கு வாரான் பிடிபட்டு கொண்டே இருக்குது. மன்னார்லி ஒரு ஆள், இந்திய ஒரு ஆள். இல்ல அது இந்திய நிறுவப்படகு கட்டுப்படுத்தியாச்சு, வாரே இல்லை. ஏன்னா இப்ப கடல் இல்லைன்னு நான் பாக்கிறேன், வெறே இல்லைன்னு சொல்லி அவன் பகல்ல வராமல் இரவுல வந்து இன்றைக்கு உண்மையா போய் அடிநதிகள் பாருங்க 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்ல வந்து தொழில் செய்யறான். இன்றைக்கு அந்த மக்கள் எல்லாம் தொழில் செய்யற ஒரு கட்டத்துல இருக்கிறேன். அப்ப இதை வந்து இன்றைக்கு அங்கே இருந்து கொண்டு நடிகர் விஜய் ஒரு ஆள், அடுத்தது தமிழ்நாட்டு கௌரவ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுகள் அங்க தங்கட தொழிலாளிகளை கட்டுப்படுத்துறதுக்கு வக்கில்ல கச்சதீவை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறேன். கச்சதீவு வந்து இலங்கை இந்த இறையாண்மைக்கு உட்பட்டது. உண்மையின்படி அது வந்து கச்சதீவு வந்து நெடுந்தீவில இருந்து 14 கிலோமீட்டரும் 200 மீட்டர்லயும் கிடக்கு. ராமேஸ்வரத்துல இருந்து 16 கிலோமீட்டரும் 400 மீட்டர்லயும் இருக்கு. அப்ப யாருக்கு அது சொந்தம்? இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணித்தான் இந்திய அரசாங்கம் அது வந்து இலங்கை எல்லைக்கு இருக்கிறனாடி அது இலங்கைக்கு தான் சொந்தம்னு சொல்லி 74ஆம் ஆண்டே கொடுத்தாரு. நீங்கள் அதை வச்சு அரசியல் நடத்தாங்க. சரி, இன்னைக்கு கச்சதீவு எங்க இருக்குது, காங்கிரஸ் வந்துறை எங்க இருக்குது, பருத்தித்துறை எங்க இருக்குது, முல்லைத்தீவு எங்க இருக்கு? கச்சதீவை தான் நீங்கள் காட்டுகள். கச்சதீவுக்குள்ள எங்கடியாக பிடிக்கிறாங்கன்னு சொல்லி உங்களோட கேரக்கால் தோழர்ல இருந்து நாகப்பட்டினம் தோழர் இருந்து எங்க விடுறாங்க? இந்த அம்மாவட்டம், அதிராம்பட்டினம், தொண்டி தோழர்லாம் எங்க வருது? கச்சதீவு எங்க கிடக்குது, நாங்கள் எங்க இருக்கிறோம். அப்ப இதுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு கச்சதீவை விட்டுட்டு நீங்க இந்த கத்தரிக்காய் கதை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் இந்த கடல் எல்லைக்குள்ள அவிய தொழில் செய்யறதுக்கு உங்கள் இந்த கடல் படையை விட்டு நீங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுங்க. சட்டவிரோதமான தொழிலை நிப்பாட்டுங்க.
நீங்க சட்டவிரோதமான தொழிலை நிப்பாட்டிகளா இருந்தால் நாங்கள் 2 பகுதி பாரம்பரிய மீனவரும் கலைச்சி பேசி நாங்கள் தொழில் செய்வோம். பழைய காலம் மாதிரி நாங்களும் அங்கால போவோம், அவங்களும் மிஞ்சால வருவாங்க, எல்லாரும் சந்தோஷமா தொழில் செய்யறாங்க. இன்னைக்கு ஒரு சட்டவிரோதமான தொழில் ஒன்று உருவாக்கி இந்த இழுவமடி விசப்படம் ஒன்று உருவாக்கித்தான் எங்களுக்கு பல பிரச்சனை. 2 பகுதி மக்களுக்கு இந்த உறவுகள் 2 பகுதி மக்களுக்கு இன்றைக்கு நாங்கள் ஒரு பிரச்சனைக்குரியாக்களா இருக்கிறோம். இது யாரும் இருக்கிற பிள்ளை இந்திய அரசாங்கம் தான் பிளவிடுது. நீங்களும் கூட கடல் எல்லையில கொண்டு வந்து உங்களோட கடல் படையை விடுங்கோ, நேவியை கொண்டு வந்து விடுங்கோ, ஆறு எல்லை முறை 2 பாருங்க, தடை செய்யப்பட்டதோட நிப்பாட்டுங்க, பாரம்பரிய மீனவரை தொழில் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்து சந்தோஷமா தொழில் செய்ய விடுங்க. அதுகளை விட்டுட்டு அவி ஒரு பக்கம் கத்தி கொண்டிருக்கிறேன். அப்ப எல்லாரும் வந்து இந்த அரசியல் தேர்தல் வருதுன்னு உடனே தாங்கள் முன்னுக்கு நின்று கச்சதீவு, எல்லாருக்கும் படம் கச்சதீவு இலங்கை கிடக்கிற கச்சதீவை வந்து கச்சதீவு. நீங்கள் சரியான முறையில உண்மையின்படி விசப்படகு இழுவமடி விசப்படகு நிறுத்துவீலா இருந்தால் நாங்கள் 2 பகுதி மீனவரும் கலைச்சி பேசி நீங்கள் கச்சதீவுல வந்து தொழில் செய்து வழியை உணர்த்தி வழியா திரும்பியும் போறக்கூடிய ஒரு வழிவகையை நாங்கள் வகுக்கலாம். 2 பகுதி மீனவரும் பாரம்பரிய மீனவர்கள் கலைச்சி பேசி இன்றைக்கு நீங்கள் இழுவமடி விசப்படகு நிப்பாட்டாமல் இருக்கிறீர்களோ அதுவரையும் பிரச்சனை தான். இதால வந்து பிடிவடிவி இளைஞர் ஜெயிலில் நடந்து மக்கள் சாகங்கள், இது இந்த குடும்பங்கள் அங்க வந்து அழுது குளறுங்கள், இதெல்லாம் யாரால உங்களால தான். பெரிய பெரிய முதலாளி மாதிரி படகு எடுத்து விட்டு நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க, இந்த படகு போனா உங்களுக்கு இன்னும் ஒரு படகு. அப்ப அந்த கஷ்டப்பட்ட மக்கள் என்ன செய்யுங்கள், மாசக்கணக்கில் ஜெயில நடந்து அந்த குடும்பம் மட்டும் எடுத்து சாக போகுது. இது யார் சிந்திக்கிறீர்கள்? இந்த அரசாங்கம் சிந்திக்குது. 2016 எடுத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறீர்கள் இல்ல. அப்ப நீங்கள் எல்லாரும் 2 பகுதி மீனவரை முட்டை விட்டு 2 அரசாங்கம் பவுலி பார்த்து விட்டு இங்க எங்களுக்கு ஒரு கடத்தொழில் அமைச்சர் இருக்கிறார். எங்க கடத்தொழில் அமைச்சரா இன்னதுக்கு வந்தாருன்னு தான் எங்களுக்கு விளக்கல. கடத்தொழில் அமைச்சரா வாரன்னு சொன்னா கடத்தொழிலை பற்றி தெரியணும், இல்லாட்டி கடத்தொழிலை பற்றி படிச்சிருக்கணும், இல்லாட்டி அதை பற்றி அனுபவங்கள் இருக்கணும். ஒன்றுமே இல்லை. ஒன்றுமில்ல. கேட்டா கடத்தொழில் அமைச்சர் நான் இல்லை பாருங்கோ, நாங்கள் அது செய்வோம் இது செய்வோம். ஜனாதிபதி மல்லாட்டுத்துறைக்கு வந்தார், போன வருஷம் மல்லாட்டுத்துறையில வந்தார். ஒரு கூட்டத்துல வந்து பெருசா ஒரு பில்டப் போட்டு காட்டி போட்டு போனார். இந்த இழுவமடி தொழிலை தான் 2 மாசத்துக்குள்ள நிப்பாட்டுறேன்னு சொல்லி 1 வருஷம் ஆச்சு, கிழிச்சு முடிஞ்சது. என்னத்தை கண்டனீங்க, என்னத்தை பிடிச்சீங்க, என்னத்தை செய்தீங்க? இப்படி அர்ச்சனா மாதிரி மெண்டல் வேலை காய்ச்சி கொண்டு இருக்க வேண்டியான். ஒரு முடிவும் இல்லை, ஒரு கோதாரியும் இல்லை, ஒரு அறிக்கையுமே இல்லை. இன்றைக்கு நாங்கள் இதை சேர்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நாங்கள் எல்லா வழியாலும் எல்லா மக்களையும் சேர்த்து கொண்டாங்க. சாமான் விலை ஏறி கொண்டு தான் போகுது, சாமான் விலை அப்படித்தான் கிடக்குது. கேட்டு அந்நிய செலவாணி என்று இன்றைக்கு அந்நிய செலவு, இன்றைக்கு அட்டையாலே அந்நிய செலவாணி என்று சொல்றீங்க. அட்டை வந்து அந்நிய செலவாணியை பெற்று தருதுன்னு சொல்றீங்க. எந்த அட்டை வந்து உங்களுக்கு அந்நிய செலவாணியை பெற்று தருது? இன்றைக்கு சீனாக்காரன் வந்து பினாமி அடிப்படையில வேறு ஆக்களை வச்சு அட்டை எடுக்கிறான். ஒரு கொம்பனி அட்டை எடுக்குமா இருந்தால் அந்த கொம்பனிக்கு நீங்கள் வரி அடிப்பியல், அடுத்து அவன் அட்டையை கொண்டு போட்டு வரையக்குள்ள அங்கே அமெரிக்கா டாலர்ஸை கொண்டு வருவான், அந்நிய செலவாணியை கொண்டு வருவான். ஆனா சீனாக்காரன் என்ன செய்யறான், இஞ்சி இருந்து அட்டையை எங்கட காசை கொடுத்து அட்டை எடுத்து கொண்டு போய் தங்கட நாட்டில் வித்து போட்டு அவன் அங்கே இருந்து பொருளை கொண்டு வந்து இஞ்சி எங்கட நாட்டு காசுக்கு வித்து போட்டு அந்த காசுல திருப்பி அட்டையை பண்ணிட்டு போறான். அப்ப இதோ உங்களுக்கு அந்நிய செலவாணியை பெற்று தருது. இன்றைக்கு அவன் வந்து 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா விலை கூட்டின உடனே எங்கடைய எல்லாரும் அட்டை அவனுக்கு தான் கொடுக்கிறேன். இதுக்கென்ற 2-3 கொம்பனிகள் இருக்கு. இன்றைக்கு இந்த கொம்பனிகள் பாவம், அவன் எத்தனையோ வேலைக்காரர் இன்றைக்கு செத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப 2-3 ரூபா 5 ரூபா விலை கூட்டின உடனே அட்டையங்க கொடுத்த உடனே அட்டை என்ன மாதிரி போகுது? சீனாக்காரங்க ஒரு வழியில தான் கடை நாட்டுக்கு கொண்டு போறான். வரையக்கிளி அங்கேயிருந்து சாமான கொண்டு எங்கட நாட்டில் வந்து வித்து போட்டு அந்த காசுக்கு திருப்பி அட்டையை பண்ணிட்டு போறான். ஆனால் அது அதை நம்பி இருக்கிற கொம்பனிகள் இன்றைக்கு செத்து கொண்டிருக்கு. அந்த கொம்பனிகளுக்கு அவன் ஏத்துறதுக்கு வரி அவன் அங்கே இருந்து அந்நிய செலவாணி இங்க கொண்டு வருவான். அப்ப நீங்கள் வந்து அட்டையில வந்து அந்நிய செலவாணி என்று சொல்றது பொய். எல்லாரும் திருட்டுத்தனமான முறையில் அவன்கிட்டையும் கோடிக்கணக்கான காசுகளை வேண்டி போட்டு மௌனமா இருக்கிறீர்கள், ஒரு நடவடிக்கையும் எடுக்காம. ஏன் மௌனமா இருக்கிறீர்கள்? சரியான முறையில சட்டம் உண்மையின்படி அட்டை இன்ன விலைக்கு தான் இன்ன கொம்பனிகளுக்கு தான் இந்த அட்டை கொடுக்கணும், வேறு யாரும் கொடுக்க கூடாது சட்டத்தை கொண்டு வாங்க பார்ப்போம். உங்களுக்கு அந்நிய செலவாணி வேணும், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதை விட்டுட்டு நீங்கள் அட்டையாளர் அந்நிய செலவாணி என்று சொல்றது சரியான பொய்யான தகவல். உண்மையின்படி ஒரு கேவலமான செயல். யாரை வந்து புடிய கொண்டு போறான். உங்களுக்கு தெரியும், நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதாவது சுமந்திரன் அணியினர் கூடுதலாக இந்த இடத்திலே ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். பிரதேச சபைகளிலும் சரி அல்லது நகர சபையிலும் சரி, கூடுதலான இடத்திலே சுமந்திரன் அணியே ஆட்சி அமைத்திருக்கிறது. அதே மாதிரி தான் இனிவருங்க, அதாவது 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கின்ற மாகாண சபை தேர்தலிலே சுமந்திரன் அணியை வெற்றி பெறும், சுமந்திரனை முதலமைச்சர் ஆவார் என்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிகள் மக்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? எங்கட மக்கள் திருந்தோணும், இனிமேலும் திருந்தலைன்னு சொன்னால் நாங்கள் எங்கட நாட்டையும் திருத்தினாது, எங்கட மக்களையும் திருத்தினாது. இப்படியா கொத்தாக்கள் முதலமைச்சரா வருவினையா இருந்தால்
வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழர் எல்லாம் ஒரு 4-5 வருஷத்துல குண்டி மண்ணை தட்டி கொண்டு நாங்கள் வேற நாட்டுகளுக்கு போக வேண்டிய ஒரு கட்டம் பெறும். ஏனென்று சொன்னால் இப்பவே இன்றைக்கு சட்டவிரோதமான விகாரைகள் இன்றைக்கு உண்மையின்படி இந்த மட்டக்களப்பை எடுத்துக்கொண்டு போனா அந்த மேய்ச்சல் தடல்ல வந்து தென்னிலங்கையிலிருந்து கொண்டு அவங்களுக்கு விவசாயம் விட்டு இன்றைக்கு விவசாயம் செய்து எங்கள் இந்த நிலத்தை ஆக்கிரமிச்சு பிடிச்சொண்டு வர்றாங்க. இன்றைக்கு மன்னார்ல கேட்டால் என்ற பேர்ல மண்ணகழ்வு கனியமல மண்ணகல் என்ற பேர்ல அந்த மண்ணாரை துண்டாடி மண்ணாரை இல்லாமல் ஆக்க போறாங்க. இப்படியே இல்லை இன்றைக்கு ஒரு இடத்துல இல்ல விகாரி அமைக்க இல்லை, பல பல இடங்கள்லையும் விகாரி அமைச்சு கொண்டு வந்து இன்றைக்கு விகாரை இருக்கும். இன்றைக்கு இன்னும் ஒரு காலப்போக்கில் வந்து அந்த விகாரை சுத்தவர ஒரு தென்னிலங்கையில இருந்து ஒரு சிங்கள குடியேற்றம் 15-20 குடும்பம் வந்திருக்கும். பிறகு அது இன்னும் ஒரு வருஷத்துல வந்து 50 குடும்பமாகும், அது பிறகு 100 குடும்பமாகும். இப்படியே பெருப்பிச்சு கொண்டு போய்க்கல எங்கட தமிழ் மக்கள் இங்க இருக்கலாத நிலைமை கொண்டு வந்து நாங்கள் மண்ணை தட்டி கொண்டு எங்கேயாவது ஒரு அந்நிய நாட்டுகளுக்கு ஓட வேண்டிய ஒரு கட்டத்துல ஒரு சூழ்நிலை கொண்டு எங்களுக்கு உருவாகலாம். வடகிழக்கிலே அமைந்திருக்கின்ற விகாரைக்கு எல்லாம் காரணம் எமி சுமந்திரன் அவர்கள் என்று கூறி வருகிறேன். நான் சுமந்திரன் என்று கூறவரையில இங்க இருக்கிற அரசியல் கட்சி அவ்வளவு தமிழ் கட்சிகள் எல்லாம் பொறுப்பு கூறணும். இதுகளுக்கு வந்து இங்க உள்ள தமிழ் அரசியல் கட்சி முழுக்க பொறுப்பு கூறணும். இவங்களுக்கு திருப்பி மக்கள் போடுவீதியா இருந்தால் எங்களுக்கு இந்த நிலைமை வரும். நாங்கள் அதைத்தான் குறிப்பிடுறோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு யுத்தம் நடக்கியாலும் சரி, யுத்தம் முடிஞ்சு சரி, இன்றைக்கு 16 வருஷம் இன்றைக்கு இந்த தமிழ் மக்களுக்கான இந்த ஒரு நல்ல ஒரு இதுவும் எட்டப்படவும் இல்லை, எட்டவும் விட மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் எங்கள் இந்த பிரச்சனை தமிழ் மக்களை ஒன்று கூறுவதற்கு சில நாடுகள் எங்களை விடாது. தமிழன் எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்று கூடுவானா இருந்தால் தங்களுக்கு பிரச்சனை சொல்லி இவங்கள் ஊடாக எங்கள் இந்த தமிழ் மக்களை பிரிச்சாள்றாங்க. இன்றைக்கு தெரியும் உங்களுக்கு, அதுல அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அரியநேந்திரன் சில அறிக்கை விட்டிருந்தவர். அந்த அறிக்கையும் இதுல இந்த தலைமொழியை போய்கொண்டே இருக்குது. அது நாங்கள் வந்து உண்மையின்படி அந்த பழைய மாணவர் கேம்பஸ்ல இந்த பழைய மாணவர்களால உருவாக்கப்பட்ட ஒரு சங்கு சின்னம் வடக்கு கிழக்கை சேர்ந்துதான் ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிட்டு குறுகிய காலத்துக்கு, அது 1 மாசம் கூடவே இல்லை, குறுகிய காலத்துல நாங்கள் 2,26,000 போட்டு எடுத்துறாங்க யாழ்ப்பாணத்துல. எல்லாரும் சொன்னாங்க இவங்களை இங்க எடுக்க போறாங்க, ஒரு 10,000-15,000 போட்டு எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி நக்கல் காலம் ஜெயிச்சிருக்கிறேன். ஆனால் அப்படியாக ஒரு பலமாக வந்து கொண்டிருந்த ஒரு அமைப்பை உடைச்சது சில நாட்டிலிருந்து காசுகளை வேண்டி இங்க உள்ள அரசியல்வாதிகளுக்கு கோடிக்கணக்கில் 2 கோடி 3 கோடி 1 கோடி என்று கொடுத்துத்தான் இந்த கட்சியை இந்த சங்கு சின்னத்தை உடைச்சவங்க. அதுக்குள்ள சில சூத்திரதாரிகள் அந்த வெளியில இருக்கிறாங்க 2-3 பேர், இந்த அரசியல் ஆய்வாளர், கருத்துக்கள் தெரிவிக்கிறது, மயிர் தெரிவிக்கிறேன்னு சொல்லி இவங்களோட சேர்ந்து காசுல வேண்டி கொண்டுதான் எங்களது தமிழ் மக்கள் இந்த அமைப்பு இந்த சங்கு சின்னத்தை உடைச்சி சிதற வச்சவங்க. ஏனென்று சொன்னால் இது வந்து பலமா போகுமா இருந்தால் எல்லாருக்கும் பாதிப்பு எங்கள் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும், பக்கத்து நயல் நாடுகளுக்கும் தெரியும். இவங்கள் ஒற்றுமையாக ஒட்டுக்குடையன்களை வருவாங்களா இருந்தால், ஆனா கட்டாயம் திருப்பி தங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் என்ற எங்களை வந்து ஒரு காலம் ஒற்றுமையா இருக்க விட மாட்டாங்க. அதுக்கு துணை போறது வந்து இந்த அரசியல் கட்சிகள். தற்போது நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தலிலே மக்கள் தமிழ் தேசிய அமைப்பினருக்கு அதிக அளவான வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு என்று சொல்லி ஒரு கட்சி ஒன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அது வந்து எங்கள் இந்த கடவுள் மேதகு தலைவர் பிரபாகரனால உருவாக்கப்பட்டு என்னவோ சில மரண தண்டனை வழங்க வேண்டிய ஆக்கள் கூடவே மன்னிப்பு வழங்கப்பட்டு அதில் ஒன்று சேர்த்து ஒருமிக்க 2 குரல் கொடுத்து மக்கள் இந்த தீர்வை காணுவார்கள் என்று சொல்லித்தான் உருவாக்கி விட்டு போனவர்கள். அந்த இது வந்து இன்றைக்கு மக்கள் இந்த நெஞ்சில இருக்கு. ஏனென்று சொன்னால் எங்கள் இந்த தலைவரால உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு நாங்கள் கட்டாயம் போட் பண்ணோம்னு சொல்லி இந்த மக்கள் இந்த மனசுல இருக்கு. ஆனா அவங்க வந்து எல்லாத்தையும் சிதறடிச்சு இன்றைக்கு ஒரு கேவலமான முறையில எங்களை கொண்டு விட்டு இருக்கிறாங்க. காலப்போக்கில் மக்கள் தான் பதில் சொல்லணும். ஏனென்று சொன்னால் மக்கள் இப்போ ஓரளவு 170% வந்து திருந்தி மக்களுக்கு அறிவு வந்திருக்குது, திருந்தி இருக்கிற மக்களுக்கு யாருக்கு போட் பண்ணணும், இவனுக்கு போட் பண்ணக்கூடாது. இன்றைக்கு ஒரு காலத்திலேயும் இல்லாத ஒரு சிங்கள கட்சிக்கு இங்க வந்து 3 சீட் எடுத்திருக்காருன்னு சொன்னா யாரால வந்தது? இப்ப இந்த வீட்டுல தகப்பன் சரியில்லைன்னு சொன்னா இந்த பிள்ளைகள் இந்த நிலைமை என்ன? எல்லாம் ஒரு திக்கா போயிடும். அதுதான் இப்ப நடந்தது. திருப்பியும் இப்படித்தான் போகுது. திருப்பியும் இதைத்தான் நாங்கள் சொல்றோம். செண்டு பழைய இந்த வடக்கிழ கிழக்கிடையில உள்ள பழைய மாணவர் சரி, மாணவர் சரி, எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும். ஒரு கட்டமைப்புகளை கொண்டு வரணும். ஒரு கட்டமைப்புகளை கொண்டு வந்து அதுக்குள்ள நாங்கள் வடக்கு மாகாண சபை என்றாலும் சரிதான், ஜனாதிபதி தேர்தல் என்றாலும் சரிதான், பார்லிமெண்ட் தேர்தல் என்றாலும் சரிதான், உள்ளூராட்சி தேர்தல் என்றாலும் சரிதான், ஒருங்கிணைச்சு ஒரே குடையங்களை என்று நாங்கள் போட் பண்ணி நாங்கள் வருவமா இருந்தால் எங்களை திருப்பியும் நாங்கள் எங்களை ஒரு தரம் அசைக்கலாது. ஆனால் இந்தியா அப்படியான எண்ணத்துல யாருமே இல்லை. இன்றைக்கு சாதாரண எடுத்து பாருங்க, இன்றைக்கு ஒரு தடை செய்யப்பட்ட தொழில் அட்டை தொழில். இந்த அட்டைக்கே வந்து
பல்கலைக்கழக மாணவர் கூப்பிட்டு அட்டை கடலண்டா என்னன்னு தெரியாம கூப்பிட்டு கூட்டம் வச்சு தாங்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறேன். பாரம்பரிய மீனவர், அந்த மீனவருக்கு என்ன பாதிப்பு இருக்குது, இந்த அட்டையால் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதை பற்றி எனக்கு சிந்தனை இல்லை. அப்ப இவியல் எல்லாரும் சேர்ந்து என்னன்னு சொல்லி வடக்கு கிழக்கு இணைக்க போயினேன். அப்ப அமைப்புகள் எல்லாரையும் கூப்பிடணும். அது கடத்தொழில் பாரம்பரிய அமைப்புட்டான் சரி, வேற ஒரு அமைப்புகள் இருக்கு, எல்லாரையும் கூப்பிட்டு முழுங்க ஆலோசனை செய்யணும். முதல் இருந்த பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாரும் அடிக்கடி கூப்பிடுவாங்க, நாங்கள் போவோம், எங்களை ஆலோசனை கேட்பாங்க, அவங்களும் தங்களோட கருத்துக்களை முன்வைப்பாங்க, நாங்களும் சில கருத்துக்களை முன்வைப்போம். அதோட எது சரியோ எது புளியோன்னு சொல்லி பிள்ளைய வெளியில விட்டு சரியானதை எடுத்துத்தான் நாங்கள் சில பிரச்சனையை முன்னுக்கு கொண்டு போனாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை, தொடர்புகள் இல்லை. அப்ப இப்படித்தான் எல்லாம், இப்ப இதே மாதிரி தான் எல்லாம். இப்ப இந்த நிலைமைகள் எல்லாம் மாறணும். எல்லா நிலைமையும் மாறி வடக்கு கிழக்கு நாங்கள் ஒன்றிணைக்கணும். ஒன்றிணைத்து ஒரு குடையங்களை ரெண்டு போராட்டமே போராடினாத்தான் தாங்கள் தமிழ் தேசியத்தை நாங்கள் எங்கேயாவது உருவாக்கி அதன் கீழே நாங்கள் போராடினா தான் எங்கள் இந்த சுயநிறைவு உரிமைக்கு நாங்கள் உரிமையை பெற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் 5-6 வருஷம், அது கடுமை, 5-6 வருஷத்துல இப்படியாக கேவலங்கட்ட அரசியல்வாதிகள் பதவிகளுக்கு வந்தால் நாங்கள் நாட்டை விட்டு போக வேண்டிய கட்டம் பெறும். ஏனென்று சொன்னால் அவங்க எல்லாத்தையும் வித்துட்டாங்க, திண்டுட்டாங்க, வேண்டி குவிச்சுட்டாங்க. எங்க அந்த பிரச்சனைக்கு ஒரு முகம் கொடுக்கறது எவனுமே இல்லை. இதுதான் கடைசியில வந்த பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே புது முகங்கள் அறிமுகமான அரசியலுக்கு, அதாவது அங்கேயன் ராமநாதன் வந்திருந்தார், அதற்கு பிறகு அர்ஜுனா ராமநாதன் வந்திருந்தார். தற்போது நடக்க இருக்கின்ற மாகாண சபை தேர்தலில் ஒரு புதிய முகம் வரப்போவதாக அலசல் புரசலாக சில வதந்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படியாக இருந்தால் மக்கள் எதை விரும்புவார்கள்? ஏற்கனவே அர்ஜுனா ராமன் அங்கேயன் ராமநாதன் வந்தவர், உடுப்பட்டி தொகுதியில அவர் வெற்றி பெற்றவர், அதிகப்படியான வாக்கால வெற்றி பெற்றவர். இன்றைக்கு எங்க போயிட்டார்? ஆளே அடையாளம் தெரியாமல் போயிருக்கிறார். அதே மாதிரி தான் இன்றைக்கு அர்ஜுனா ராமநாதன் வந்திருக்கிறார், 27,000 வாக்குகளை பெற்று வந்தவர். இவரும் வடக்கு மாகாண சபையிலே அடையாளம் தெரியாமல் போடுவார். இவர்கள் இந்த புதுசாக வர்றவர்கள் தனியே போராடி எந்த விதமான கேள்வி கேட்டு பிரியோசனமே இல்லை. அவர்களுக்கு போட் போடுறதும் ஒரு மடமத்தனமான விஷயம். எல்லாரும் ஒன்று சேர வேணும். ஒன்று சேர்ந்து உண்மையின்படி இன்றைக்கு யுத்தத்தால பாதிக்கப்பட்டு, இந்த யுத்தத்தால பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிற யுத்தத்துல இருந்து பாதிக்கப்பட்டு இவ்வளவு படிச்ச இளைஞர்கள், பிள்ளைகள் இருக்கிற, அதே மாதிரி சில அமைப்புள்ள புத்திஜீவிகள் இருக்கிற, சில கடத்தொழில் அமைப்புள்ள புத்திஜீவிகள் இருக்கிற, விவசாய அமைப்பில் எல்லா இடங்கள்ல இருந்து வடக்குகளை இருந்து 2 பேர் ஒவ்வொரு எடுத்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதன் அடிப்படையில நாங்கள் 2ஐயும் இணைச்சு ஒரு கட்சியை உருவாக்கி அதன் கீழே நாங்கள் போகாம இருந்தா தான் எங்களுக்கு இந்த விமோசனம் தெரியும். மற்றபடி ஒரு காலம் எவன் வந்தாலும், புதுசா வந்தாலும் பழசா வந்தாலும், எவன் கேட்டாலும் என்ன நடுக்கடல ஒரு நாள் நக்கு தண்ணி, அதே மாதிரி எங்களுக்கு தான் நிலைமை. எந்த ஒரு மாற்றமுமே கிடைக்காது. நன்றி.